துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்பா. பரிசுத்த தேவனே துதிக்கிறோம் ராஜாவே. நீ அவரை நல்லவர் அப்பா, நீ வல்லவர், போதுமானவர். சத்தங்கள் உயர்த்தி தேவனை சமத்தை துதிங்க. உம் நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. நீ நன்மையை செய்கிறவர் அப்பா, சமாதானத்தை தருகிறவர், ஜீவனை தருகிறவர் அப்பா, ரட்சிப்பு தருகிறவர், விடுதலை தருகிறவர் அப்பா, ஆனால் நன்மைகளை செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை செய்யுங்கப்பா, நன்மைகளை செய்யுங்கப்பா. வியாதிகளுக்கு சுகமாக்கும், கட்டுகளை உடைக்கும், சாவுகளை உடைக்கும் அப்பா, யுகங்கள் உடைக்கும் அப்பா. அனைவருடைய மகிமைக்காக, உடைய கிருபைக்காக, உடைய ஜீவனுக்காக, உடைய ரட்சிப்புக்காக, உடைய சமாதானத்திற்காக இந்த காவலில் நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ராஜாவே. நீ சைனிகளின் கர்த்தர், நீ மகிமை உள்ளவர் அப்பா. அன்றைய கர்த்தாவை நேற்று மீண்டும் 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 மாறாதவர் அப்பா. நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே. வழி நடத்தும் அப்பா. இந்த காலத்துக்கு Lord Jesus, hallelujah. Ori marada 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 shira. Ori nada marada rabasi. Ni துதிகள் பாத்திரரே. எல்லாரும் வாயை திறந்து செல்லுங்க. எல்லா சூழ்நிலைகளும் அப்பா, எல்லா நெருக்கங்களும், எல்லா போராட்டங்களும், எல்லா சூழ்ச்சிகளும், எல்லா வல்லமையான தடைகளும் இந்த காவலி, இந்த சாவடி நடக்கிற காலங்களிலும் பிரச்சனை வெவனிக்கும் அப்பா. எல்லா இயற்கையின் தடைகளும் அப்பா, எல்லா மனுஷனுடைய எல்லா பலவீனத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து விடுகிறோம் ராஜாவே. உம்முடைய ஜீவனம் பலனும் கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய ரட்சிப்பு கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா சாக்கு போக்குகளும், எல்லா சோம்பரை நாவிகளை இயேசுவின் நாமத்தினால எங்க சபை விட்டு விலகி போகட்டுமாறு கர்த்தாவே. ஓரி கரவரத நமஸ்தா. எல்லா பலவீனத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து விடுகிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓரி கரவரத நமஸ்தே. மாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே. உயர்த்தி சொல்லுங்க. பாத்திர நன்மைகளை செய்கிறவர் அப்பா. வியாதிகளிலிருந்து சுகமாக்கும் உம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கும்போது தேவ நன்மையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus, hallelujah. Thank you Lord Jesus. அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. வாயில திறந்தெல்லாம் காவலை தேவ சுமந்த கூடி நாங்கள் ஜெபிக்கும்போது சித்தத்தை போல செய்யுங்கப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்து காலையில் தட்டி பாடுவோம். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவால் என்று பாடுது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமான தேவனை கர்த்தரை உயர்த்தி நாம் துதித்து பாடுவோமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் கர்த்தர் அவர் நம்மளை சோர்ந்து போகாதபடி அவர் கரப்பிடித்து நடத்துகிற தேவனாய் கர்த்தர். இந்த நாளை கர்த்தரை நோக்கி நாங்கள் துதிக்கும் போது தேவன் நன்மையான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ மதிகள் முன்ன வந்தாலும் இயேசு என்ன சொல்லுவார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். இடப்படும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாய் கர்த்தரை விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி துதிப்போமாக. Glory
எனக்காக ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சில பேர் பலவீனங்கள் பட்டிருக்கிறாங்க, சிலர் ஊருக்கு போயிருக்காங்க, சிலர் சும்மா வழி நின்றுருக்காங்க. அப்படி இல்ல, கர்த்தர் எனக்காக என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று பதில் சொல்லுது. ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்கள் தரிசனத்தோடு ஓடுவார்கள். Have vision, the run with vision. இல்லைங்களா? உசேன் போல்ட் என்றதானே உலக பிரசித்தப்பட்டதான ஓட்ட வீரன், அவன் ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் என்று அவன் ஓடுகிறான். Something you have to do in this world. உலகத்தில் ஏதோ ஒரு பெரிய சாதனை நடக்கணும் செய்யணும் என்று அவன் ஓடினான். அவர் சிலுவையிலே மரித்தார். நல்ல கருணை. Hallelujah.
ஆச்சரண வார்த்தைகள் உன்னதங்களின் தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரிய உண்டாவது என்று எளியவர் ஆசீர்வதிப்பாரே எளியவர் ஆசீர்வதிப்பாரே ஆடுதா தூதரு ஜெயங்கெல்லா சாரிதரு இயேசுவினா ஜனரவாத்தையா ஆடுதா தூதரு ஜெயங்கெல்லா சாரிதரு இயேசுவினா ஜனரவாத்தையா ஆவந்து தினநகரே ஆவந்து ಬೆಳಕಿರಲಿ ಬೆಟ್ಟೆ ನಿನಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಆವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಆವತ್ತು ಬೆಳಕಿರಲಿ ಬೆಟ್ಟೆ ನಿನಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಕಣ್ಣೀರೆಲ್ಲರೂ ಗೋದಲಿಯಾಗಲಿದೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷಿಸುವ ಕಣ್ಣೀರೆಲ್ಲರೂ ಗೋದಲಿಯಾಗಲಿದೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷಿಸುವ ಆವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಆವತ್ತು ಬೆಳಕಿರಲಿ ಬೆಟ್ಟೆ ನಿನಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಒಂದು ಸಾರಿ ಎಲ್ಲರೂ ಆವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಆವತ್ತು ಬೆಳಕಿರಲಿ ಬೆಟ್ಟೆ ನಿನಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಒಂದು ಸಾರಿ ಆವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಆವತ್ತು ಬೆಳಕಿರಲಿ ಬೆಟ್ಟೆ ನಿನಲಿ ಯೇಸು ಜನಿಸಿದನು ಯೇಸು ಜನಿಸಿದನು ಯೇಸು ಜನಿಸಿದನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. இந்த காவலை பார்ப்பது இந்த 33 நாட்கள் நம்ம ஜெபித்ததான ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. ஹல்லேலூயா. அந்த ஜெபங்களை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் கர்த்தர். God will answer our prayer. எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்கள் ஜெபித்ததான ஜெபங்கள் இந்த 33 நாள் 40 நாள் ஜெபிக்கும்போது தேவன் நம்ம ஜெபங்களை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காவலை பார்ப்பது தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது எந்த காரியமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் ஜெபத்துல எல்லாமே ஜெயிக்க முடியும். ஆரம்பத்தில் சொன்ன prayerlessness is a sin. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாவம் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக எதுக்கு ஜெபிச்சோம்? பாஸ்டர் நேற்று ராத்திரி நாங்கள் சாப்பிடும்போது இந்த சாப்பாடு ஆஸ்வதியம் என்று சொல்லி ஜெபிச்சோம். கடைசியாக எப்போ ஜெபிச்சோம்? ஒரு வீட்டுக்கு போகும்போது நாங்கள் ஜெபிச்சோம் பாஸ்டர். இந்த காரியத்தை தான் சொல்றேன். எப்போ நீங்க ஜெபிச்சீங்க? when you pray in the last time. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் இருக்குது. இந்த ஜெபத்தின் நாட்கள் ஜெபத்தின் மாதத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். வருஷத்துல 2 தடவை நம்ம ஜெபிக்கிறோம். 40 நாள் 40 நாள் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாசத்துலயும் 3 நாள் விசேஷமா ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இன்னும் ஜெபத்துல நம்ம வாழ்க்கை வளரல. இந்த ஜெபத்துல நம்ம வாழ்க்கை மேன்மையா உயர்த்தப்படல. நம்ம ஜெபங்கள் கேட்கப்படல. எதுக்கு? நம்ம ஜெபத்துடைய வாழ்க்கையில நம்ம ஜெப வாழ்க்கை குறைவாய் காணப்படுவது நிமித்தமாய், நம்ம வாழ்க்கை பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிமித்தமாய் நம்ம ஜெபங்களுக்கு பதில் தரவில்லை. ஹல்லேலூயா. Don't give up believers. விடாதீங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் அதிகமா நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரின் ஜெபங்களை கேட்டு அவர் சீக்கிரமாய் பதில் தர போகிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த ஜெபங்களை கேட்டு இந்த சபையின் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். தேவனை ஜெபங்களை கேட்டு சீக்கிரமாய் இந்த சபை கட்டடத்துக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். தேவன் ஜெபத்தை கேட்டு அநேக புதிய ஆத்துமங்களை இந்த சபையை கொண்டு வர போறாரு. இந்த ஆண்டவரின் ஜெபங்களை கேட்டு அநேக வியாதியஸ்தரை குணமாக்க போகிறாரு. தேவனை கர்த்தர் ஜெபங்களை
கேட்டு அநேக பெரிய அதிகாரிகள் ஆண்டவர் இந்த சபையை கொண்டு வர போகிறாரு. நான் ஆவில உணர்ந்து சொல்லுகிறேன், தேவன் மகிமையான காரியத்தை இந்த எல்ஷடா சபையிலே, எல்ஷடா ஊழியத்திலே தேவன் மகிமையான காரியத்தை வருகிற ஆண்டிலே கர்த்தர் செய்ய போறார் என்று விசுவாசிக்கிறவர்களால் சேர்ந்து சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் மகிமை உள்ளவர். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பேட்டரி வாங்கிட்டு வரேன். இந்த பேட்டரி பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஆயிருந்தா இந்த பேட்டரி டவுன் ஆயிடுது. திருப்பி இந்த பேட்டரி இந்த போட என்ன ஆயிடும்? சவுண்ட் வராது. என்ன பண்ணிடுவோம்? இந்த பேட்டரி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம்ன்றது ஒரு பேட்டரி போல தான். ஆமென். எது போல இருக்கணும்? பேட்டரி போல தான். இதுக்கு என்ன ஆயிட்டே இருக்கணும்? ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கணும். ரீசார்ஜ் ஆகலன்னு சொன்னா இது என்ன ஆயிடும்? விசுவாசிங்களோ நம்முடைய வாழ்க்கையில இந்த வண்டி ஓடலன்னு சொன்னா வண்டி ஓடுறவங்க வேஸ்ட், வண்டியில் ஏறி வைக்கிறோம். இந்த வாழ்க்கைன்றது ஒரு ஒரு ஜேர்னி மாதிரி. தமிழ் என்ன சொல்றாங்க? பயணம், பிரயாணத்தரா. சொல்லுங்க, வாழ்க்கைன்றது ஒரு ஜேர்னி மாதிரி இல்லையா? இவ்வளவு வருஷம் தான் இருப்போம், அதுக்கு மேல எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. யானை இங்கதான் இருப்போம், இந்த வாழ்க்கை முழுவதுமா இங்கதான் இருப்போம் சொல்லுங்க. யாரா இருந்தா என்ன சேர்த்து சொல்றேன்? யாரா சொல்ல முடியுமா? இல்ல. என் மணிக்கு சொன்னேன், இப்போ 42 வயசு ஆயிடுச்சு. இன்னும் குறைஞ்சது ஒரு 35-40 வயசு வரைக்கும், 40 வருஷம் ஆண்டுக்காக நல்லா ஓடுவோம். அப்ப எப்போ எவ்வளவு வயசாச்சு? 80 வயசு ஆச்சு. அதுக்கு மேல ஆண்டு சித்தம் அவ்வளவுதான் விரும்புறேன். இன்னும் எத்தனை வருஷம்? 40 வருஷம், 22 வருஷம் ஊழியத்தை செய்துட்டேன். 42 வருஷத்துல 20 வருஷம், 22ஆவது வருஷம் ஊழியத்தை செய்துட்டேன். ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்துட்டேன், சாட்சியா வாழ்ந்துட்டேன். நான் எப்பொழுது சொல்றது ஒரே காரியம், இது செய்தது போதாதாண்டவே, இதுக்கு மேல இன்னும் அதிகமா செய்யணும். I am not satisfied. நான் திருப்தியாவில் இவ்வளவு செய்துட்டேனே, இத்தனை எடுத்து ஜெபத்தை செய்துட்டேனே, இத்தனை இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்துட்டானே, இத்தனை இடத்துக்கு போனேன், இந்த தேசத்துக்கு போனேன், அது சொல்லி சமாதானம் இல்லை. இதுக்கு செய்து காட்டிலும் இன்னுமாய் அதிகமா செய்யணும். இதுக்கு ஜெபித்தது காட்டில இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், நான் என்ன சொன்னேன்? இப்ப ஜெபிச்சது போதாது, சிஸ்டர் ஜெபிச்சது போதாது, இன்னும் இது காட்டிலும் அதிகமா ஜெபிக்கணும். எனக்கு 20 வயசாச்சு ஃபர்ஸ்ட், எனக்கு ஜெபத்துக்கு இவ்வளவுதான் லிமிட். சொல்லுங்க, இன்னுமா நான் ஜெபிக்க வேண்டும். 50 வயசாச்சு ஃபர்ஸ்ட், என் ஜெபத்துக்கு இவ்வளவுதான் லிமிட். சொல்லுங்க, இன்னுமா அதிகமா ஜெபிக்க வேண்டும். நான் எனக்கு 80 வயசாச்சு பாஸ்டர், எனக்கு நடிக்க முடியல. சொல்லுங்க, இன்னுமா ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஜெபிக்க 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 நீ குன்றி போறதில்ல, கர்த்தருடைய பலன் உனக்குள்ள கடந்து வரும். When you pray, keep on praying, praying, praying it. You never be the weaker vessel. God will make you stronger and stronger. Hallelujah. நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ ஆவில விழுந்து போறதில்ல, நீ போராட்டத்துல விழுந்து போறதில்ல, அபிஷேகத்துல நீ வளருவ. ஆமென். தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு ஸ்டவ்ல வச்சா போதும், என்னவோ பாயில் ஆயிட்டே இருக்கும். கொதிச்சு கொதிச்சு நாடு பால் பொங்கி வந்துடும். எத்தனை பேர் சொல்லணும் பொங்கி வரணும் ஆவில? ஹalleluya. வாசிக்கலாம். 121வது சங்கீதத்துக்குள்ள நாம் திருப்பும் போது முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அதே போல 124வது சங்கீதத்துல 127வது சங்கீதத்துல 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, I will lift up my eyes to the mountains, where does my help comes from? வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம். 121வது சங்கீதம் முதலாவது வசனத்தை, எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. பக்கத்துல பஸ்ல எங்க இருந்து ஹெல்ப் வரும்? எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். எங்க இருந்து வர உதவி? தேவனிடத்திலிருந்து. ஸ்கூல்ல இருந்து வருதா? பேங்க்ல இருந்து வருதா? ஸ்விஸ் பேங்க்ல இருந்து வருதா? ஒரு சொன்னார் 15 லட்சம் போடுறேன்ட்டு, இன்னும் போடல. போடுறாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறவங்களோ இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக ஆண்டவர் டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு?
சவுண்டே இல்லை. சரி, எனக்காக நான் டெபாசிட் பண்ணிடுச்சு. டெபாசிட் பண்ண வித்ரா பண்றதுக்கு ஈஸியா இல்லையா? இல்லையா? ஒண்ணுமே இல்லாததாய் வித்ரா பண்ணதான் ப்ராப்ளம். டெபாசிட் பண்ணிட்டு இருந்தான்னா எடுக்கிறது. அதுதான் சொல்றாரு, வானத்தையும் பூமியே உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு வருது. சரி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಎಲ್ಲಿಂದ ಸಹಾಯ ಬರುತ್ತೆ ನನಗೆ? ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಯೆಹೋವನ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ನಾನು ಕಾಯ್ತಿರಬಹುದು, ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಿರಬಹುದು. ನನಗೆ ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಬರುವುದು? ವೇರ್ ಕಮ್ಸ್ ಫ್ರಮ್ our life. சொல்லுங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு உதவி வரும், எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷனால அல்ல, சொந்தக்காரனால அல்ல, படிப்பினால அல்ல, வேலையினால அல்ல, என்னை அழைச்சவர் என் இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் எனக்கு ஒத்தாசை வர போகிறது. ஹalleluya. சிஸ்டர், பிரதர், பயப்படாதீங்க, ஆண்டவர் உதவி அனுப்புவார். ஆமென். ஐயோ, சொல்லுங்க, உதவி ஆண்டவர் தருவார். பாஸ்டர், இவ்வளவு நாள் விசுவாசியா இருந்த, ஜெபத்தை பண்ண, காணிக்கை போட்ட, தசம பாகத்தை போட்ட, இன்னும் வந்த பாடு இல்லை, அதே போல வாழ்ந்த, அதே போல டியூர் போட்டு பாஸ்டர், எங்க உதவி வந்த போல இல்லை. சில விசுவாசத்தோடு காத்திருக்கிறது, எனக்காக ಉದವಿ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾಯ್ತಿರುವಂತ ವೇಳೆ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಸಕಲವನ್ನು ದೇವರ ಯೆಹೋವನ ಸಂಭವದಿಂದ ನನಗೆ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಕಾಯ್ತಿರುವಂತ ವೇಳೆ ನನ್ನ ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಬಲಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದು. என்னை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். என்னை கர்த்தர் ஒருபோது வெட்கப்பட்டு இங்க சொல்றது, நான் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியை கர்த்தரிடத்தில் நான் காத்திருக்கும்போது என்னை எல்லாவற்றும் கர்த்தர் என்னை ஒருபோதும் தள்ளிவிடாத தேவனாய் கர்த்தர், என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாத விடாத தேவனாய் கர்த்தரை கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும்போது எனக்கு உதவி வர போகிறது. ஹalleluya. எப்படி நடக்க, எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. கர்த்தர் உனக்காக அனுப்புவார். ஆமென். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹalleluya. God will send the help for you. ஒரு நாளும் ஒரு உதவி கர்த்தருக்காக நீ காத்திருப்பீங்க, ஒரு ஹெல்ப்புக்காக காத்திருப்பீங்க. அந்த ஹெல்ப்புக்கான ஏமாற்றமா போய்டும். அந்த கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும்போது ஒரு பூட்டாத கதவை திறக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. God will never shut the doors. God will open the doors. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த வருஷம் ஒரு புதிய வாசலை உங்களுடைய வாழ்க்கையில இந்த சபையில கர்த்தர் உண்டாக்க போகிறார். God will open the new doors. அடுத்த வருஷம் வாக்குத்தத்த வசனம் புதிய வாசல், நியூ டோர்ஸ். சொல்லுங்க, நியூ டோர்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்த வசனம் புதிய வாசல், புதிய நியூ டோர். புதிய வாசல் எப்படி இருக்கு தெரியுமா? எந்த மனுஷன் அடிக்க முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 2026 வருஷத்துல நீ பிரவேசிக்கும் போது உனக்காக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய வாசல் ஆண்டவர் திறக்க போகிறாரே. எந்த மனுஷன் உன் வாழ்க்கையை மூடினாலும், எந்த மனுஷன் உன் வாழ்க்கைக்கு வேலைக்கு விரோதமாய், படிப்புக்கு விரோதமாய், திருமணத்துக்கு விரோதமாய் வாசல் அடைக்கப்பட்டதோ ஆண்டவர் புதிய வாசல் திறக்க போறாரு. ஹalleluya. திறந்த வாசல், சில திறந்த வாசல் எனக்காக ஆண்டவர் திறக்க போகிறாரு. ஆண்டவர் எந்த மனுஷனும், எந்த பொசிஷனும், எந்த வேலையின் வாழ்க்கையில அடைக்கப்பட்டதோ இயேசு நாமத்தில் சொல்றேன், எனக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் பிரவேசிக்க புதிய ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது இந்த வாக்குத்தத்த வசனத்தை தந்தாரே, ஒரு திறந்த வாசலை புதிய வருஷத்துல உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை செய்ய போகிறாரு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செய்ய போகிறாரு, இந்த வயிற்று பட்டணத்துல செய்ய போகிறாரு, இந்தியா தேசத்துல செய்ய போகிறாரு, உலகம் முழுவதும் ஆண்டு செய்ய போகிறாரு. விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது எந்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கோமோ, எந்த சூழ்நிலைக்காக நாம் வைத்திருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பெரிய காரியத்தை செய்து ஒரு புதிய வாசலை இந்த எல்ஷடா சபையில செய்ய போகிறேன். ஹalleluya. புதிய வாசல், நியூ டோர்ஸ். எங்க இருக்கு தெரியுமா அந்த வசனம்? சொல்றேன், நான் வெளிப்பாடு விசேஷத்துல இருக்குது. வாசிக்கலாம் 2வது வசனத்தையும் 121வது சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். He will not let your foot to sleep. உன்னை காக்கிறவர் உறங்கார். He watches over you, will not slumber. உன் கால்களை என்னவாது தள்ளாட விட மாட்டார். சொல்லுங்க, நான் தள்ளாடி விட மாட்டேன். வயசானவங்க என்னவாங்க? வாலிபர்கள் என்னவாங்க?
சொல்லுங்களேன். வயசானவங்க சொன்னா எல்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வாலிபர்கள் நீ தள்ளாடிதான் விழுந்துட்டு இருக்காங்க. விழுறாங்களா இல்லையா? தெரிஞ்ச விழுறவங்க இருக்காங்க, தெரியாமலும் விழுறவங்க. தெரிஞ்சு விழுறவங்க ரொம்ப இந்த காந்திபுரத்துல எழுதி வச்சுக்கோங்க. தெரிஞ்சு விழுறவங்க எங்க போறாங்க? ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு பாவத்து விழுந்து குடியிலும் சாபத்து ட்ரக்ஸ்டியோ நீ விழுந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? தெரியாமல் வந்தாரோ ஆண்டவர் தூதர்ல கொண்டு காப்பாற்றுவார். அவன் போறான் பாஸ்டர், எப்படி போறான்? போற சிங்கத்தை போல போறான். எங்க போய் வந்துட்டுவாரு? பள்ளத்துல வந்துட்டுவாரு. போகும்போது எப்படி சொல்லுவாங்க? ஓ சிங்கத்தை போல போறான் பாஸ்டர் பையன், சிங்கத்தை போல எங்க மகன் போறான் பாஸ்டர். எங்க போய் வந்துடுவாங்க? டப்புன்னு குழியில வந்துடுவாங்க. சிங்கம் எப்படி இருக்கும்? நல்லா ராஜா நடக்கும். The lion will walk like a king. காடுக்கே ராஜா யாரு? சிங்கத்தா இல்லைங்களா? ஆனா எங்க சொல்றது? உன் கால்கள் இடராமல் தள்ளாட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். You never leave to slip. எத்தனை பேர் ஸ்லிப் ஆயிட்டு இருங்க வாழ்க்கையில? எத்தனை பேர் தள்ளாடி விழுச்சுக்கிற வாழ்க்கையில? சரி, ஆண்டவர் தூக்குவார். Amen. God will lift you up. Hallelujah. Pastor, unfortunate. I don't know any what happened. I slipped. நான் விழுந்துட்ட பாஸ்டர், தெரியாத விழுந்துட்ட பாஸ்டர். சில தெரிஞ்சு விழுறாங்க, பாவம் தெரிஞ்சிடும் விழுறாங்க. ஆனா இங்க சொல்லுது, ஒரு நாள் உன்னை தள்ளாட விட மாட்டார். Amen. Hallelujah. He will watch over you. உன்னை அனுதினம் என்னை காக்கிறவனாய் கர்த்தர். பாஸ்டர், எங்க ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அதுதான் எங்க பாக்கெட் பாஸ்டர். என் காலேஜ்ல சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா டிவைஸ் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த வாட்ச் பார்க்கிறவரு தூங்க மாட்டாரு. பார்க்கிறவர் சில தூங்க மாட்டாரு. ஹalleluya. wherever you go, எங்க யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல போனாலும் உன்னை ஆண்டவர் பார்ப்பாரு. ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவுக்கு இதுதான். எங்க போனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? பக்கத்துல எங்க போனாலும் உங்களை விட மாட்டாரு. wherever you go, God will never leave you. எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? என்னை காக்கிறவர் உறங்கா. அது சொல்றாரு இல்லையா? என்னை காக்கிற தேவன் ஒருபோதும் இல்லை. He never sleep. 24/7 போல ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். ஆமென். ஹalleluya. எந்த சூழலை நெருக்கத்தின் நேரத்திலும் நாம் கடந்து போனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் மகிமையான காட்சி செய்வார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது விடுதலை தருவார். ஆமென். இந்த இடத்துல சொல்றது வாசகத்தை தொடர்ந்து, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவனாய் கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 23, 24, 25. Proverbs chapter 3 verse 23 to 25. வாசிக்கலாம் இந்த வசனத்தின் பிரகாரம். இன்னொரு சங்கீதம் 27ஆவது சங்கீதம் 3ஆவது வசனத்தை முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். வாசி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23, 24, 25. சங்கீதம் ஆயிட்ட பேரு. Then you will walk safely in your way, and your foot will be not stumble. When you lie down, you will not be afraid. Yes, you will be lie down, and your sleep will be sweet. Are you afraid of sudden terror, or of trouble from your bed when it comes? போதும். தமிழ்ல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23, 24, 25. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய். நீ அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய். உன் கால்கள் இடராது. உன் கால்கள் இடராது. நீ படுக்கும் பொழுது பயப்படாதே. நீ என்ன செய்வாய்? சவுண்ட் தான் வரும். என்னாச்சு? வேகம் நான் பூச்சி பாஸ்டர். என்ன வந்துச்சு? தூக்கத்துல அலர்ச்சிட்டா பாஸ்டர். சொல்றாங்களா இல்லையாமா? இங்க சொல்றது, நீ தூங்கும் போது பயப்படாது. பக்கத்துல சொல்லி தூங்கும் போது நல்லா தூங்கணும். நாங்க ஜபிச்சுட்டு போவோம். பிசாசு எங்களை ரொம்ப பார்த்தா பிசாசு நாங்க ஜபித்து போகும்போது அநேக ஊழியத்துல போராட்டம் வரும். ஏமே ஹalleluya. சோர்ந்து போக மாட்டோம். பக்கத்துல சோர்ந்து போக மாட்டோம். எத்தனை பேர் தூக்கத்துல பயம் இருக்குது? பரவாயில்ல, நீங்க எழுத பரவாயில்ல.
சிலர் ஆண்டவர் உணர்த்துறாரு, அத சொல்றேன். அல்லேலூயா. தூக்கத்துல அலறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை மேல கரங்களை வச்சு ஜெபிங்கம்மா. இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை அலறுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு போட்டோம். தூக்கத்துல என்ன இல்ல, பயம் இல்லை. இப்ப நம்ம வாசிக்கிறீங்களா? பயம் வந்துச்சு பாஸ்டர், தூங்கிடணும். பயம் மேல பயம் வருதா? பயம் வரும்போது என்ன சொன்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால கட்டளை வைக்கிறோம். எங்கள் தூக்கத்துக்கு விரோதமாய் பயத்தை உண்டாக்குறது ஆவியே எங்க விட்டு விலகி போ சொல்லி ஜெபிச்சிருப்பியா? தூக்கம் எங்க டிஸ்டர்ப் ஆட கண்டினியூ பண்ணுவோம். நீ தூங்குறதுக்கு பக்கத்துல தூங்குற ஆவியே இயேசுவின் நாமத்தினால தூங்குறதுனா நல்லா ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்கணும். நாள் முழுவதும் தூங்குறதெல்லாம் என்ன ஆவி? சொல்ல சோம்பேறி நாவி. என்ன பண்ணிட்டு பாஸ்டர் சிஸ்டர் இப்போதான் தூங்கினார் பாஸ்டர். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு என்ன ஆயிடுவாங்க? என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போதான் சாப்பிட்டு தூங்கினார் பாஸ்டர். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு என்ன பண்ணாரு? இப்போதான் வெளியே போயிட்டு வந்து தூங்கிட்டாரு. இப்படிதான் கிறிஸ்துவலா இருக்க வண்டி ஓடிட்டு இருக்கு. இங்க சொல்லுது தூக்கத்தில் வருகிற பயத்தினாவியை மற்ற வாசிக்கல தொடர்ந்து. நீ படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். உன் படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இருக்குமா? சரிங்க, இன்பமா இருக்கும். ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நான் தூங்கின பாஸ்டர், எனக்கு என்னவில்லை அந்த பொண்ணு தான் வந்துச்சு பாஸ்டர். என்ன வந்துச்சா? பொண்ணு வந்துச்சா? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவர் தரிசனமா காமிச்சிட்டாரு. நான் சொன்னேன், டேய் முட்டாளு, அந்த பொண்ணை நினைச்சுனே தூங்கி இருப்பா, அதுதான் பொண்ணு வந்திருப்பா. பாத்தீங்களா? ஜெபிக்காத ஒரு பாஸ்டர், தரிசனம் இல்லாத ஒரு பாஸ்டர் இருந்தா ஐயோ நல்லா தரிசனம் வாங்க கூப்பிட்டு பேசி கல்யாணம் பண்ணி அந்த குடும்பம் 2 நாள்லயே வந்துடும். தரிசனம் நல்லா ஜெபிக்கிற பாஸ்டருக்கு இது சொப்னமா இல்ல மாம்சக்குரிய சொப்னமாட்டு நல்லா உணர்த்த முடியும். ஏமே ஹalleluya. இங்க சொல்லுது, நீ தூங்கினாலும் நீ பயப்பட மாட்டா, நீ தூக்கத்திலயும் இன்பமா இருப்பா. நல்லா டீப் ஸ்லீப்ஸ் நல்லா தூங்கினா. எத்தனை பேர் தூங்காத நாட்கள் இருக்குதுங்க? இங்க இருக்குன்னு சொல்றேன். தூங்கினாலும் தூக்கம் வராத நாட்கள் இருக்கிறது. தூக்கத்துல பயங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் சூழ்ந்திருக்கிறது. எப்படி சுமத்த சொல்லுவேன், விசுவாசத்தை சொல்ற, திருக்கதர்சனமா சொல்ற, பயத்தினாவியை சரித்து விலகி போட்டோம். Hallelujah. We command in the mighty name of Jesus. The release the power. Hallelujah. When you go to sleep, you will sleep nicely. So that is verse now. இன்பமாய் தமிழ் நல்லா சொல்லுது. என்ன சொல்லுது? இன்பம். பக்கத்துல சொல்ல நல்லா இன்பமா தூங்குவோம். அங்க தூங்கிட்டா இங்க தூங்க மாட்டீங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். நீ என்ன செய்யக்கூடாதா? பகத சொல்லும், நீ பயப்படாத. உனக்கு விரோதமா யார் என்ன செய்தாலும், விரோதமா யார் பேசினாலும், யாரும் சொல்லிட்டாங்கன்னா அந்த தூக்கத்தையே யோசிச்சு தூக்கமே வராது. காலையில் எழுந்துக்கிற வரைக்கும் அதே தான் வாங்க. என்ன சொல்லுது? எந்த பயமும் வராது. தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது? சடுதியான திகிலும் துஷ்டர்களின் வாள் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். 25 வரைக்கும் வாசி முடிச்சிடுங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் உனக்கு நம்பிக்கையாய் இருந்து கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன்னை செய்வாரு, கால் சிக்கிக்கொள்ளாமல் உன்னை. எத்தனை பேர் சிக்கிக்கொள்ளே இருக்கீங்க? How many of you say my leg was tied? நான் கால்கள் கட்டல் பட்டிದೆ. கட்டல் பட்டற என்ன ஆಗುತ್ತೆ? நடக்க முடியாம. நான் உமரேக்கா நல்லா நடப்பாங்களா? எங்க நடவாங்க? ஒரு வடி வச்சிருந்த மேல நடவாங்க. எத்தனை பேர் நீ குடும்பம் விழுந்துட்டு இருக்க? எதுக்கு தெரியுமா? கால்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்குது. ஆமென். ஹalleluya. குடும்பத்துல சமாதானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துல வியாதிகள் சூழ்ந்திருக்கிறது. குடும்பத்துல ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ். நான் என்ன சொன்னேன்? குடும்பத்துல என்ன வருது? வியாதிகள். குடும்பத்துல சமாதானம்
குடும்பத்துல என்னாவது பண நெருக்கடி, குடும்பத்துல சண்டை, குடும்பத்துல போராட்டங்கள், குடும்பத்துல வீட்டுல இருக்காதபடி அநேகருடைய வாழ்க்கை பிரிவினைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன சொல்லுது? உன் கால்கள் கட்டப்படாதபடி கர்த்தர் உன்னை கால்களை மான் கால்கள் போல உயர்த்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. எல்லாம் கட்டப்பட்ட காரியங்கள், கட்டப்பட்ட காரியங்கள் இயேசு நாமத்தினால ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. எப்பொழுது உன் வாழ்க்கை கட்டப்பட்டதோ உன் வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். எப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையில கட்டப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அவிழ்த்து விடுகிறாரோ உன் வாழ்க்கை ஆசீர்வதிச்சுன்னு அர்த்தம். ஹalleluya. கட்டப்பட்டதான ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்டதான கால்கள் போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாதப்பா. தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். வாசித்து 25 வரைக்கும் ஆண்டு சுமத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த காரியங்களை அவர் செய்கிறார். உன் கால்கள் தள்ளாட விடாதபடி சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். தொடர்ந்து நன்மை செய்யும்படி, நன்மைகளை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை நீ அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. என்ன செய்யக்கூடாதா? உனக்கு செய்ய வெளியில என்ன செய்யணும்? பக்கத்துல நல்லா பார்த்து சொல்லுங்க. வீட்டுல வச்சு இருக்கக்கூடாது சிஸ்டர், வீட்டுல வச்சு இருக்கக்கூடாது பிரதர். தைரியமா செய்யுங்க. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. டிசம்பர் மாதத்துல நான் தைரியமா நான் செய்வேன். ஆமென். ஆமென். ரோஸ்கோக்கி முறுக்கு எல்லாம் கலகலமா சுட்டு நான் வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பேன். என் பிள்ளைகளை சாப்பிட்டு இருப்பாங்க. எத்தனை வருஷம் கலகலா சாப்பிட்டே இருப்போம். எத்தனை வருஷம் ரோஸ்கோக்கி சாப்பிட்டு இருப்போம். எத்தனை வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டு தூங்கியாச்சு. 4 வருஷம் தான் இருக்குது. இங்க சொல்லுது தானி இருக்கிற வரைக்கும், பெலன் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு செய்யவும். ஹalleluya. முடியும், ஆனாலும் முடியாதுன்னு சொல்லுவோம். முடிச்சு காமிங்க. தேவ நன்மையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதிகமான கிருபை தேவனாய் கர்த்தர், அதிகமா செய்கிற தேவனாய் கர்த்தர், நன்மைகளை செய்கிற தேவனாய் கர்த்தர். அன்னைக்கு சொல்ல பாஸ்டர் கிடியோன் ஜேக்கப் திருச்சி பகுதியில் சத்தியம் டிவில ஒவ்வொரு பாகம் நிகழ்ச்சி சண்டேஸ்ல சாயங்காலம் 6 மணிக்கு அந்த நிகழ்ச்சி யூடியூப் சேனல்ல அவர் பிரசங்கிக்கிறார். அவர் பார்க்கும்போது எங்க பிள்ளைகள் அனாதியாய் இருக்கிறார்களோ அவர் சொல்வார், அவங்க மனைவி அவங்க காலேஜில் படிச்சாங்களோ அந்த அனாதி பிள்ளைகளை the day 1 day 2 trial brother Raja the throw in the dustbin குப்பையில போட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இன்னைக்கு அரவணைத்து பாதுகாத்து இன்னைக்கு திருமணம் அவர் வயசுல இந்த பிள்ளைகள் இருக்காங்க. எத்தனோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், thousands of children see he feed everything, he sacrifices his life. அவர் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் செய்து இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில பாருங்க, பிள்ளைகள் அவங்க தகப்பனோட அந்த பாஸ்டரோட அந்த பிள்ளைகள் பாடுறாங்க. எவ்வளவு இன்பமா இருக்கும். ஹalleluya. ஒரு தானிக்கு மேலாக அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவங்க கல்லூரியில படிச்சுதானே எல்லா மாணவர்களும் பாஸ்டர்ஸ்களையும் அவங்க இந்த வாரம் கூப்பிட்டுருக்காங்க. கர்த்தர் சித்தமானால் மனைவி அவர்கள் தேர்ஸ்டே நைட் அவங்க திருச்சிக்கு கடந்து போவாங்க. அவங்க சகோதரனோடு 2 நாள் ஊழிகளை சேர்த்துட்டு திருப்பி வருவாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க குடும்பமா. நான் சொன்னேன், எங்க சபையில் சுபம் நடந்துட்டு இருக்கு, நான் எந்த காரியத்தோ விட்டு வர மாட்டேன். அவ்வளோ சாக்ரிஃபைஸ். எங்கெல்லாம் இந்த மாசத்துல 2 மாசத்துல எங்கெல்லாம் லைஃப் வருது, நான் எங்கேயோ போல இருக்கிற இடத்துல நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். அவருடைய கர்த்தரை நான் ஆஸ்வதிக்கிறது பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும். தேவனுடைய சமூகத்துல எதுக்கென்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது அதிகமாய் கர்த்தருக்காக செய்யும் போது ஒருபோது ஆண்டவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக நீ கொடுக்கும் போது அது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த சங்கீதம் 121 சங்கீதத்தில் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கும் போது the Lord watches. 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். Hallelujah. The Lord is your shade at your right hand. எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை காக்கிறவர் அவர் வலது கரத்திலே நிழலாய் இருப்பார். யாருடைய நிழல்ல இருக்கிறோம்? தேவனுடைய நிழல். ஆமென். நல்ல ஷேட் இருக்கு, வெயிலுக்கு நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. Thank God. நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ஆமென். पर संडे पर आर्डर नल्ला प्रकाश में स्टार. आमेन. आमेन. मेरे पर नल्ला वेगिल कायते.
பாத்தீங்க, ஆண்டவருடைய நாள் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுக்கு அனுகூலமாய் ஹalleluya மாற்றுவார். ஹalleluya. இங்க சொல்றாரு கர்த்தர் எனக்கு நிழலா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? கர்த்தர் எனக்கு நிழலாகிருவார். கன்னடல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிழலாகிருவார். The Lord is, என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? ஷேட். கர்த்தர் எனக்கு நிழலா இருப்பாரு. ஆமென். இல்லீங்களா? ஷேட். ஆனா கர்த்தருக்கு நிழலா இருப்பாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எதுக்கு நம்ம நிழலா இருக்கு சொன்ன? வெயிலுக்கு இல்ல, எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த வியாதிகளும், எந்த மந்திரங்களும், எந்த உனக்கு விரோதமா செயல்களும் உன்னை அணுகாதபடி உனக்கு கர்த்தர் நிழலாக இருப்பாரு. சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றது போல கர்த்தர் எனக்கு நிழலாக இருப்பாரு. The Lord is my shade. கர்த்தர் எனக்கு நிழலாகிறவன். நல்ல ஆலமரம். என்ன மரம்? ஆலமரம். சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா பெருசா இருக்கும். நல்லா வெயில் எப்படி இருக்குதா? 35 டிகிரி 40 டிகிரிஸ். இங்க இருக்க வெயில் அது இல்ல, 35 to 40 டிகிரிஸ். எப்படி இருக்கும்? நல்ல குளிரா இருக்குமா? எங்க நாடு என்ன யோசிப்போம்? நல்லா ஆலமரம் இருக்கு பாஸ்டர், அது கீழே போன குளிரா இருக்கும். யோசிப்போமா இல்லையா? எதுக்கு? அது நெருல இருக்கிறது பார்க்கும். அது போல ஆண்டவர் நமக்கு நெருலா இருக்கிறார். எந்த தீங்கும் பொல்லாப்பும் உன்னை அணுகாதபடி, எந்த மந்திரங்களும் உன்னை அணுகாதபடி, எந்த வியாதிகளும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் உன்னை காத்துக் கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 27வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, the Lord is mine. கர்த்தரின் வெளிச்சமும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? அதாவது பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, the Lord is my light. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு விளக்கு. நான் யாருக்கு பயப்படேன்? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நிழலா இருக்கிறார். அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். எனக்கு நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருடைய வெளிச்சத்துல நடக்கணும்? நீங்க வீட்டு போட்ட வெளிச்சத்துல நடக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர், தாத்தா போட்ட ரோட்ல லைட் எரியுது, அந்த வெளிச்சத்தையே இருக்கும். அந்த வெளிச்சத்தை சொல்றா, சரிங்க, எங்க அப்பா எனக்காக வெளிச்சத்தை வச்சிருக்காரு. அந்த இந்த வெளிச்சம் கரண்ட் போச்சுன்னா டப்புன்னு ஆஃப் ஆயிடும். அந்த வெளிச்சம் எங்க போனாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். சொல்லுங்க, கரங்களை வச்சு உன் தலைமுறை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? The Lord is my light. Whom shall I fear? கர்த்தர் எனக்கு விளக்காகிறவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு பயத்தின் ஆவி எனக்கு இல்ல. வந்து வெட்டிப்பாங்க, வந்துருவியா, செய்துருவியா? பக்கத்துல சொல்லுங்க, எந்த பொம்பளை என்ன ஒன்னும் செய்ய முடியாது. சோட்டே கம்மியாயிடுச்சு. எதுக்கு தெரியுமா? நான் எப்பவுமே எந்த அதிகாரிக்கோ, டிஜிபி கிட்ட போயிருக்கேன், ஜட்ஜுங்கள்ட்ட போயிருக்கேன், பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்ட, ஹைகோர்ட் இவங்கள்ட்ட, லாயர்ஸ்கிட்ட போயிருக்கேன், எம்எல்ஏங்கள்ட்ட போயிருக்கேன், மினிஸ்டர்ஸ்கிட்ட போய், சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிருக்கேன். ஒவ்வொரு கேட்கறனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு வந்திருப்பேன். ஏற்றுக்கான ஏற்றுக்கொள்ள முடியும். சொல்ல வேண்டியது, கர்த்தர் எனக்காக திறந்தார்னா செய்து முடிப்பேன். தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கும் போது, எனக்கு கர்த்தர் எனக்கு அடைக்கலமா இருக்கும் போது, எனக்கு கர்த்தர் எனக்கு பஞ்சமா இருக்கும் போது, கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கும் போது, கர்த்தர் எனக்கு நிழலா இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படுவேன்? சிலருக்கு வந்தா மாசம் கட்சி வந்தா பயம், சிலருக்கு ஜூன் வந்த மாசம் பயம், என்ன பீஸ் கட்டணும் பாஸ்டர். சிலர் கிறிஸ்துமஸ் வந்தா பயம், பையனுக்கு துணி எப்படி வாங்கி தர்றது. சிலருக்கு மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இஎம்ஐ எப்படி கட்டுறது, பஜாஜ் ஃபைனான்ஸ்ல லோன் வாங்கிட்டேன்னு எப்படி நான் இஎம்ஐ கட்டுறது, இதே யோசிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கணும். சில பக்கத்து சொல்லணும், அந்த வண்டி ஓடாது. ஹல்லேலூயா. கேட்பதற்கு மேலாக அதிகமாய் தருகிற தேவன் நன்மைகளை செய்கிறவர். ஒருபோது நன்மையை செய்ய மாட்டார். நான் கொடுக்கிற கரங்களை ஆண்டவர் மாற்றுவார். வேலை இல்லைன்னோட ஆண்டவர் வேலை தருவார். பணம் இல்லைன்னோட ஆண்டவர் தருவார். நான் ப்ரேயர் பண்ணிட்டு உங்க பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல மாட்டேன். ஜெபிக்கும் போதான நன்மையா ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஒருத்தர் கேட்டாங்க, ஒன்னா பெங்களூர் பட்டணத்துல ஒரு தீர்க்கதரிசி சொன்னாராமே, பேங்க்ல செக் பண்ணி பாருங்க, பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிட்டு இருக்கு. சிரிக்கிறீங்க சிலர், அப்படியெல்லாம் பொய்யான
காரியத்தை செய்ய மாட்டாங்க. இருக்கிற இடத்த உண்மையா பரிசுத்தமா சொல்ல முடியும். Hallelujah. இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் ஜனங்கனா ஓஹோன்னு கத்துவாங்க, ஓஹோன்னு சேருவாங்க. இருக்கிற காரியத்தை இருக்கிற போல சொன்னா சேருங்க. கண்டித்து உணர்த்தினா கஷ்டம். பாஸ்டர் அதே போல டியூன் போட்டுருந்தா பாஸ்டர் ரொம்ப நல்ல ஒரு போட்டோம். எவ்வளவு நாள் டியூன் போடுறோமோ எதுக்கு என்றால் சொல்லுறது உன்னை காக்குவது. அவர் வெளிச்சமா இருக்கும்போது நான் எது குறித்து பயப்பட மாட்டேன். வாழ்க்கை பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை குறித்து பயப்படாதீங்க, ஒரு ஃபியூச்சர் குறித்து பயப்படாதீங்க, வேலை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. அதாவது 18 வயசுல என் வாழ்க்கையாளருக்காக ஒப்பு கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு தெரியல. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து எங்க பாஸ்டர் சொன்ன நான் ஊழியத்தை சேர கூட சேர்ந்துட்டேன். சரினாரு. நெக்ஸ்ட் என்ன கேட்போம், வெளிக்கு ஜாயின் பண்ணேன்னா கேட்பீங்க, ரேகா சம்பளம் எவ்வளோ இருந்தா நான் என்ன தன்மை கேட்க கொடுக்க கேட்ட பரவாயில்ல, ஊழியத்தை செய்வேன். நேவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களான்னு கேட்டு வாயத்தை வந்து கேட்க மேலாக கர்த்தர் அதிசயமா செய்தார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம், ஒரு தீர்க்கதரிசனம் அநேகர் ஆசீர்வதித்து சொல்லுது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசனம் அவர் ஜெபத்தை செய்தார். ஒரே வார்த்தையான நன்மை செய்தார். பார்த்து 45,000 அந்த எல்சிடி ப்ராஜெக்ட் அவங்க செய்தார், கொடுத்தாங்க சபைக்கு. எதுக்கு சொல்லணும் இந்த காரியத்தை? அந்த காரியத்தெல்லாம் நான் வச்சிருந்தா எங்கேயோ போயிட்டு இருக்கலாம். அதுல என்னுடைய வாழ்க்கை சுத்தம் இல்லை. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எங்க மாமியார் மறிக்க போற ஒரு 2 மாசம் இருக்கும்போது இந்த பலிபீடத்தை சபைக்கு காணிக்க இதை செய்து கொடுத்தாங்க. பாருங்க, அவங்க ஏதோ ஒரு காரியத்தை வச்சு அவங்க ஜெபிச்சிருப்பாங்க இந்த காரியத்தை செய்யணும். அவங்க மறிச்சிட்டாங்க, ஆனாலும் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது. நம்ம பார்க்குறது எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், இவங்க போய் சேர்த்து கிராமம் சேர்த்து ஒரு நாள் எல்லாம் வேஸ்ட் தான். ஆண்டருக்காக வச்சிருக்கும் போது அது ஒரு நாள் வேஸ்ட் போகாது. ஹல்லேலூயா. அதாவது சில நேரத்துல பார்க்கணும், சீட்டு போட்டு வைக்குவாங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு அவன் சீட்டு கடை ஓடிக்குவான். இதுதான் நடக்குது உலகத்துல. நீ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ வெதிச்சு பாரு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த காரியமா எந்த சூழ்நிலையானாலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும்போது ஜெபிக்கும் போது இந்த வசனம் சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம் 6வது வசனத்தை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. என்ன செய்யாதா? Sun will not harm you by the day nor the moon by night. உன்னை எதுவுமே சேதப்படுத்தாது. சோலார் எக்லிப்ஸ் பாஸ்டர், என்ன எக்லிப்ஸ்? சூரிய கிரகணம். நடல என்ன வருது? சூரிய கிரகணம். எங்க வெளியே இருக்கிறவங்க எங்க போய் சேர்ந்துறாங்க? காயா இருக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது, கம்பளி போட்டு தூங்கிடணும். இந்த வயசான சும்மா இருக்கிறாங்க வீட்டுல, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, தண்ணி குடிக்காது, சாப்பிடக்கூடாது. இங்க சொல்றது என்ன சொல்றது? எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. செய்தா சூரியனாகிலும் நிலாகிலும் சேதம் யார் படைச்சிருந்து? Who created sun and moon? ஆண்டவர் சிருஷ்டித்தது. எங்க சிருஷ்டித்தாரு? ஆதியில வார்த்தை உன்னது, வார்த்தையில எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அங்க ஆரம்பிச்சு அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிரியேஷன் ஆஃப் காட். நீங்க பாருங்க, எல்லாமே நம்ம இன்னைக்கு போயிட்டு என்ன செய்றோம்? கும்பிடுறோம். அத்தை கும்பிடாதப்பா, சிருஷ்டித்தவர் கும்பிடுங்க. ஆமென். We people are worshiping sun and moon. இங்க சொல்லுது, not worship the sun and moon. Who created sun and moon, worship him. அவர் சிருஷ்டித்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல சொல்ல, சிருஷ்டித்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். எல்லாத்தையும் படிச்சாரு, மனுஷனையும் படிச்சாரு. மனுஷனை ஆராதிக்கிறார், மனுஷனை படிச்சாரு, அவர் ஆராதிக்கிறார். எவ்வளோ நல்லூர் தெரியுமா பாஸ்டர்? ஏழைக்கு காட்டில் அவர் ரொம்ப ஸ்வீட்டு பாஸ்டர். அவ்வளோ உண்மையா உள்ள மனுஷன் தான். அவர் சொல்ல, நான் மறுநாள் சொன்னோம், பாஸ்டர் அவனா இதுதான் உலகம். எவ்வளோ நீ புகழ்றியோ அது அவ்வளவோ திருப்பி உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரும். அவன் கூட போறதுன்னா, சாப்பிடுறதுன்னா, டூருக்கு போறதுன்னா எல்லாம் செய்திருவான். கடைசியில் என்ன ஆயிடும்?
சண்டை வந்துடும். அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் பாஸ்டர். நாய் மூஞ்சிலன்னா முடிச்சிடுற, மூணு மூலினா முடிச்சிடுற. சொன்னவனு யாரு? ரொம்ப நல்லவங்க பாஸ்டர். சொன்னது யாரு? இப்ப சொல்றது யாரு? சொல்லுது எதுவும் சேதப்படுத்தாது, சந்திரனும் சேதப்படுத்தாது, சூரியனும் சேதப்படுத்தாது. No harm will come to your tent. எந்த தீங்கும் உன் வீட்டுக்கு வராது. ஹalleluya. ஹalleluya. சந்திரனும் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அது காட்டில பவர்ஃபுல் நம்முடைய தேவன். ஹalleluya. ஒருத்தரை நெருங்க முடியுமா? இப்போட சொல்றேன், சவால் விடுறேன். ஈவன் நாசா சயின்டிஸ்ட் படிக்கிறாங்க, அப்படிங்களா? சயின்டிஸ்டா போறாங்க. ஒருத்தன் can reach sun? No. 21st century we living. எவ்வளோ சேட்டலைட் அமைச்சிருப்பாங்க, சேட்டலைட் நாங்க போக முடியுமா? நெருங்க பக்கத்துல நெருங்க முடியாது. காட்டுல ஃபயர் இருக்கும்போது நெருங்குமா பிசாசு? சொல்லுங்க, நெருங்க முடியாது. கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா எப்படியாடோ ஆட்டோமேட்டிக்கா பிசாசு சொல்லுங்க. நீ நல்லா வெளிச்சமா இருந்தீனா நீ ஒன்றும் தீங்கு செய்யாது. சரி, ஒன்றும் தீங்கு அணுகாது. ஹalleluya. ஹalleluya. உனக்கு விரோதமாய், சரிங்க, எங்களுக்கு விரோதமாய் எழும்புதான் எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமல் போயிடும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் படிப்புக்கு விரோதமாய், என் வேலைக்கு விரோதமாய், என் திருமணத்துக்கு விரோதமாய், என் சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புதானே எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காமல் போ. ஏன் சொல்றேன்னா, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இது சொல்றது சூரியனே ஒன்றும் பண்ண முடியாது, சந்திரனும் ஒன்றும் பண்ண முடியாது. அது காட்டிலும் நம் தேவன் பெரியவர். ஹalleluya. வாசிக்கும்போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். The Lord will keep you from all the harm. He will watch over your life. எல்லா தீங்குக்கும் உன்னை காத்தருள்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை கொரோனா வந்துச்சு, எத்தனை பேர் மரிச்சு போனாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நிழல் என் மேல இருக்குது. எல்லா தீங்குக்கும் என்னை காத்தவர் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எத்தனை மரணங்கள், எத்தனை சேதங்கள், எத்தனை கொரோனாக்கள் வந்தாலும் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து இன்னைக்கு சாட்சியாய் உம்முடைய ஆலயத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே. ஆமென். சொல்லுங்க, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஹalleluya. சங்கீதம் 16வது சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொருவர் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 25:4. Isaiah chapter 25 verse 4. இன்னொரு சங்கீதம் 16வது வசனம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு எப்பொழுதும், சொல்லுங்க, எப்பொழுதும் முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால், அவர் வலது பாசத்துல இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் என்ன செய்ய மாட்டேன்? வலது பாசத்துல நான் ஷேக் ஆக மாட்டேன். சொல்லுங்க, நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் கர்த்தர் எனக்கு வலது பாசத்துல இருக்கும்போது நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். ஹalleluya. குடும்பம் ஆடி போச்சு பாஸ்டர், அவன் குடும்பம் நடுங்கி போச்சு. சொல்லுங்க, நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரை காக்கிறவர் தேவனாய் கர்த்தர் அவருடைய சமுதாயத்தை காத்திருக்கிறது. எந்த தீங்கும் பொல்லாப்புகள் வந்தாலும், எந்த சாபம் வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹalleluya. முடிஞ்சிச்சு உங்க கதைன்னு சொன்னாலும் நீங்க சொல்லணும், இப்பதான் ஆரம்பமா இருக்கீங்க. ஹalleluya. சாத்தானுக்கு சவால் விடுற சந்ததி நாங்க. சொல்லுங்க, ஹalleluya. விடுறோமா சவால்? எப்பனா கேட்கிறியா? சாத்தானே யோப் சொல்றான், எவ்வளவு தனி செய்ய முடியுமோ எவ்வளவு செய்துச்சு. ஆனா அவன் இறந்துட்டான் எல்லாமே. ஆட்ட சொல்றாரு, அவன் சொல்றான், என் மீட்பர் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாது. அவருக்கு மரணமே இல்ல, நித்தியத்துக்கும். ஹalleluya. உன் கலியுகம். ஹalleluya. தேவனுடைய சுமத்தை காத்திருக்கும் போது
நமக்காக யுத்தத்தை செய்கிறவர் நம்மோடு. ஹalleluya. ஹalleluya. யாரெல்லாம் உன் வாழ்க்கை முடிச்சிச்சு, உன் குடும்பம் முடிச்சிச்சு, கடன் பிரச்சனை பிசாசு உன் வாழ்க்கை முடிச்சிச்சு நீ சொல்லும்போது நீ சொல்லணும், இதுதான் பிசாசே, இது ஆரம்பம் இன்னைக்கு. ஹalleluya. முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். ஹalleluya. தேவ சமூகத்தில் சொல்லப்படுகிறது, the Lord will keep you from all the harm, he will watch over your life. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஜீவனையும் காக்கிற தேவனாய் கர்த்தர். ஹalleluya. தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது ஜெபிக்கும்போது கடைசியாக வாசிக்கலாம், the Lord will watch over you coming and going both now and forever. நீ வரும்போது போக்கில வரைக்கும் இது முதல் கொண்டு நான் உன்னை காப்பா. எல்லாரும் வாசிக்கலாமா? 121வது சங்கீதம் 8வது வசனம், கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ನೀನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಇಂದಿನಿಂದ ಸದಾ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಕನ್ನಡ வச்சிருக்கீங்க, யாரோ வாசிக்கிறீங்களா? நீ ಹೋಗುವಾಗಲೂ 8வது வசனம் 120வது வசனம். நீ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಸದಾ ಕಾಲವು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ. Now forever he will watch. உங்களை என்றென்றைக்கும் காக்கிற தேவனாய். உபாகமம் புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுது. Deuteronomy chapter 28 verse 6. இன்னொரு கடைசியாக சங்கீதம் 41வது சங்கீதம் 2-3 வாசிக்க முடிக்கலாம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எந்த அதிகாரம் இது? 28ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க அந்த வசனம். Deuteronomy 28:6. Deuteronomy chapter 28 verse 6. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. நீங்க அந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சு வீட்ல படிங்க. எப்படி இருக்கு ஆந்திர வாசனம்? என்ன சொல்றாரு சந்தன்? வாசிக்கலாம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதமா இருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை காத்தார்னா உன்னை ஆண்டவர் பார்க்கறாருன்னு தான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 121:8 சொல்லுது, நீ போக்கிலும் வரைக்கிலும் உன்னை கர்த்தர் என்று முதல் கொண்டு உன்னை காப்பார். இங்க என்ன சொல்லுது உபாகம புத்தகத்துல? நீ போகும்போது ஆசீர்வாதமா இருப்பாய். அந்த வசனம் ஆண்டவர் எப்படி எல்லாம் தராரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் போகலும் சந்தோஷமா இருப்பாய், வரைக்கும் சந்தோஷமா இருப்பாய். சில வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், அதுன்னு வருவாங்க. ஏன்னா அவன் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிக்க கூடாது. நீ எங்க சொல்றது? நீ ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு விரோதமா பேசுறவங்களெல்லாம் என்ன ஆயிடுவாங்க? நான் சில நேரத்தில் சொல்லுவேன், ரொம்ப பேசுவாங்க எல்லாரும். இங்கதான் சொல்லிட்டு பைட் பண்ணிடுவார், அவன் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அங்க போனா அவன் பேசுறவரை வாயே திறக்க மாட்டான். தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நம்ம வார்த்தையில வல்லமை உண்டு. எதிர்வாங்க சிலர். யாருன்னா இந்த பாத்துருவாங்களா அப்படி இப்படின்னு போனா கப்சுக்குன்னு காட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? ரொம்ப எதிர்ங்களா வண்டி ஓடாது. இல்லை ஃபாஸ்டா அவர் வந்து ஒரு வழி பார்த்துடுறாரு. போனா என்ன இருப்பாரு? இதுதான் காரியங்கள். ஜெபிக்கிறவங்கள்ட்ட என்னது பகரிசம்? ஜெபிக்கிறவங்கள்ட்ட வல்லமை. சரி, those who are praying they have power. practice வரதுல ஏனிದೆ ಬಲ ಉಂಟು. ஹalleluya ஹalleluya. பிசாசு பிடிச்சவங்கிட்ட போயிட்டு நீ தொட்டு பாரு, அவன் தட்டி விட்டானா 10 அடிக்கு போய் நீ விழுவ. இருக்க சொல்றமா? இப்படி தழுது 10 பேர் விழுறாங்க. இப்படி தழுது it happened in this place, brother Raja. 15-year girl 15 பேர் தன்னா போய் விழுறான். நான் போன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு ரத்தத்தினால ஆமென் உன்னை கட்டுகிறேன் சொல்லும்போது விழுந்துச்சு. ஏன் தெரியுமா? நம்மளுக்குள்ள வல்லமை அபிஷேகம் விசுவாசம் உன்னை பார்த்து நடக்கும். அது வரைக்கும் அது சீட் போட்டுச்சு. எல்லாம் ஆடிட்டோரியம் மாதிரி ஜனங்க அம்பேத்கர் நகர்ல பார்த்துக்கிறாங்கம்மா. கையில தோப்புல விசாசு ஒரு வழி படிக்கிறது எல்லாரையும் ஜபிக்கிறவங்க போயிருந்தா அது வைக்கப்பட்டு போச்சு. சொல்லுகிறேன், நீ அபிஷேகம் பெற்றவர்கள்
ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென். தலை குனிந்து போக மாட்டாங்க. ஹalleluya. நாங்க தலை குனிந்து போகிறவர்கள தலை நிமிர்ந்து நடக்கிறவர்கள். ராஜாவை ஹalleluya. நடக்கிற ஆட்டு மக்கள் நாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து வாழ்வனுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. மிலிட்டரிக்காரங்களை பார்த்தோம் எப்பனா கிளை முடிஞ்சு போவாங்களா? இல்ல. எங்க மனைவி சொல்லுவாங்க, எங்க அப்பா மிலிட்டரி மாதிரி என் பிள்ளைகள் எல்லாம் ட்ரைன் பண்ணியிருக்காரு. நல்ல ஊழியக்காரர். அவர் இந்த ஆர்மியில இருக்கும்போது அந்த டிசிப்ளின் கட்டினாரு. when God spoke to him, அவர் ஆண்டோட அழைப்பு வந்தபோது எல்லாமே விட்டு ஒழித்து போட்டாரு. ஹalleluya. இப்பொழுதுதான் அவர் பார்த்து நல்லா ஸ்ட்ரிக்டா இருப்பார். அவர் நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், உங்க அப்பா மிலிட்டரிக்கு போய் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாரு, நான் மிலிட்டரி போவாதிய ஸ்ட்ரிக்ட் ஆக்குறேன். ஹalleluya. 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 தெரியுமா, நான் படிச்சுதான் காலேஜுக்குள்ள அப்படி இருந்துச்சு. நான் வளர்ந்த ஊழியக்காரர் அப்படி இருந்தாங்க. ஹalleluya. ஹalleluya. சின்ன இதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போட மாட்டேன். நல்லா நிமிர்ந்து நின்று ஜெபிப்பேன். ஹalleluya. ஹalleluya. சில சொல்லுவாங்க மாமனார் தகுந்த மருமகன் சொல்லுவாங்க. பாஸ்டர் நீ சொல்லிட்டு போயிட்டாரு. எதுக்கு சொன்னா எந்த காரியத்தை நான் விட மாட்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உண்மையா இருக்கிற காரியத்துக்கு நிற்ப, உண்மையில்லாத காரியத்துக்கு நிற்க மாட்டேன். தேவனுடைய சுமத்தை எதுக்கென்றால் சொல்வது, நீ போக்கிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறியா? ஆமென். வேலைக்கு போற பாஸ்டர் சில ஆசீர்வாதமா போகும். ஆமென். எப்ப சொல்றீங்களா? ஹalleluya. ஐயோ இன்னைக்கு அந்த மேனேஜர் என்ன பண்ண போறான்னு தெரியல, இன்னைக்கு அந்த ஓனர் என்ன பண்ண போறான்னு தெரியல, சொல்லுங்க நான் ஆசீர்வாதமா போவேன், ஆசீர்வாதமா திரும்பி வருவேன். ஆசீர்வாதமா திரும்பி வருவேன். ஹalleluya. போயிட்டு உடைச்சு போய் பலவீனத்தோடு அடிபட்டு வரக்கூடாது. நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? போக்கிலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க, வரக்கிலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. சங்கீதம் 41 சங்கீதம் 2-3 வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். என்ன செய்வாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. என்னால மனுஷன் பார்த்து சொல்ல டப்புன்னு போயிடுவாருங்க எப்பனாட்டு. சொல்லுங்க, என்னை காக்கிறவர் என்னை காக்கிறவர் உயிரோட வைப்பார். உயிரோடு வைப்பார். ஹalleluya. 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 கொரோனாட்ல ஒரு பலவீனம் வந்துச்சு. கொரோனா இல்ல, பலவீனம் வந்துச்சு. அதுக்குள்ளயோ ஊர்ல இருக்கிறவங்களாம் பாசிட்டிவ் கிலோ ஆயிடுச்சாமே. அடுத்த நாள் நல்லா நடந்து போன ரோல் தான். ஆமென். பாபு மத்தியில என்ன ஆச்சு? வெக்கப்பட்டு போற மாதிரி அவங்க வச்சுட்டாரு. எது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி சவால்கள் பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை வைப்பாரு. ஹalleluya. இந்த வசனத்துல 2-3 வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். எப்படி இருப்பாரா? பாக்கியவானாய் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசித்து பூமியிலே பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். He is a precious in the universal. யாரு சொல்வாங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க? இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். ஆமென். ஹalleluya. ஞாத்த கொண்டு வந்தாரு, ஞாத்த கொண்டு போறாரு. இத டியூன் பாஸ் சொல்லி போயிட்டானே. வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தார், உயிரோட இருக்கும்போது பால் ஊத்துறதுல சத்த பேரு ஆவின் பாலோ நந்தினி பாலோ. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். அப்பா உயிரோட ஊத்துறாப்பா, போயிட்ட பேரு பால் ஊத்து. இன்னைக்கு ஒரு தவறான ஒரு சிந்தனை. ஒருத்தர் ஃபாதர் ப்ரீச் பண்றாரு, எதுக்கு பால் ஊத்துறதுன்னா அந்த ஆவி சுத்தியா இருக்குமா, பால் ஊத்துட்ட பேர் அந்த ஆவி விட்டு போயிடுமா. இன்னைக்கு அப்படியே தவறான ஒரு சிந்தனை. புரியுது இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறவன் பின்னால மரணமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசம் தான்? சொல்றேன், அவன் ஆவியும் விற்பிக்கப்படும். எதுக்கு சொல்ற? அவன் மறிச்சு அவன் சடல அவனது மாம்சமானது மண்ணுக்குள்ள அழிஞ்சு போயிடும், அழிவி போயிடும். ஆனா ஆத்மால உயிரெடுப்பான். எப்போ தெரியுமா? when the trumpet sound comes in the heaven, பரலோகத்துல ஆண்டுடைய கால் சத்தம் துணிக்கும் போது கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவன் முதலாவதாக என்ன செய்வான்? எழுந்திருப்பான். இரண்டாவதாக கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எழுந்து கொள்வார்கள். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. எனக்கு என்ன மரணம் இல்லை. எத்தனை பேச முடியும்? there's no death. நம்ம மாம்சத்தை மறித்து போவோம், ஆவியிலே திளைத்திருப்போம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? எக்கால சத்தம் துணிக்கும் போது நாங்கள் கிறிஸ்துக்குள்ள எழுந்திருந்தோம்ப்பா.
ஏமேஹாலுயா. இருக்கிற கொஞ்ச நாள் சாட்சியா வாழ்வோம், இருக்கிற நாள் கொஞ்ச நாள் பரிசுத்தமா வாழ்வோம், இருக்கிற கொஞ்ச நாள் உண்மையாய் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து போவோம், கர்த்தருக்காக ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ப்போம். அல்லேலூயா. இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு அப்ஸ்டர் பில்டிங் கட்டியா, இவ்வளவு கார் வாங்கியா, இவ்வளவு பஸ் இது பணத்தை வச்சிருக்கியா, ஆண்டவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார். பக்கத்து சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டார். நீ சம்பாதிக்கிறதுனா ஆண்டவர் நானே கேட்க மாட்டாரு, சம்பாதிச்சாலும் கேட்க மாட்டாரு. ஆண்டவருக்காக என்னத்தை செய்யுது. அல்லேலூயா. நான் கேட்கல, ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதிப்பா, இந்த காரியத்தை தாருமாப்பா, இந்த வீடு தாருமாப்பா, எல்லாம் தராரு. அவர் நீனா தர பக்கத்தை சொல்லி நீங்க என்ன தரீங்க ஆண்டவருக்காக? நல்லா சாப்பிட்டு நம்ம சொல்லுமா, ஆண்டவருக்காக நீ என்ன தர என்றால் ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்து. அல்லேலூயா. ஒரு ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தனா 100 கோடிக்கு சமானம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, உலகத்துல வாழ்ந்த நாட்களில் எத்தனை ஆத்மாக்களை தேவனுடைய ராஜ்யத்தை சேர்த்த. எப்பொழுது எங்க போனாலும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, இயேசுவை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்காக வாழ்ந்த சாட்சிய வாழ்ந்த, பாவங்கள் மன்னிக்கிறார், வியாதிகளை குணமாக்குறாரு. எப்பொழுதும் நம்ம பக்கத்துக்கு வீட்டுக்கு பக்கத்துக்கு சொல்றோமா? கவர்மெண்ட் ஆன்டி கன்வென்ஷன் பில் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? மத மாற்ற சட்டத்தை சொல்லுங்க. எந்த கொம்பனும் எந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. விசுவாசிங்களா? தேவனுடைய காலம் கடைசி மூச்சு வரைக்கும் நான் கேட்டேன் அவருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க செய்வீங்களா? நான் சொன்னேன், இன்னும் அதிகமா செய்வேன். அல்லேலூயா. எங்க போறதோ பயப்பட மாட்டேன், கர்த்தரின் அழைச்சுவேன். கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழும். எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த காவலை சொல்றது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த மரணம் உன்னை அணுகாது, எந்த சேதம் உன்னை அணுகாது என்று ஏவிசுமத்தை கொடுத்து நாம் சொல்ல ஜெபிக்குமாக. எல்லோருமாய் சில நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாம் உங்க பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டோம். மெரக்லீன் எல்லாம் வாங்க, உள்ள வாங்க. எல்லாம் உங்க பிள்ளைகள் எல்லாம் கைகளை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி சிறிது நேரம் ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. எந்த தீங்கும், எந்த பயமும், எந்த நடுக்கமும், எந்த மரணமும், எந்த சேதமும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதப்பா, எங்க சபைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா தீங்குக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா சாபங்களுக்கும் விலகி காத்துக்கொள்ள மாட்டேன் கர்த்தாவே. அல்லேலூயா. சாத்தான் வைக்கப்பட்டு போனோம்ப்பா, சாபங்கள் உடைந்து போகணுமப்பா, யுகங்கள் உடைந்து போகணுமப்பா, மந்திர கட்டுகள் உடைந்து போகணுமப்பா, விழி சூழலில் உடைந்து போகணுமப்பா. இன்றைக்கு கல்வாரி ரத்தத்தில் ஜெயமுண்டே. அல்லேலூயா. 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 இயேசுவின் ரத்தம் எல்லா சொல்லும் விளையாடப்பட்ட ரத்தம், விளையாடப்பட்ட அபிஷேகப்பட்ட ரத்தம், ஆவின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுமானே இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க. சில நேரம் Thank you Lord Jesus. Hallelujah. 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 Thank you Lord. We worship you. Hallelujah. 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 Thank you Lord Jesus. Hallelujah. எல்லாரும் செபிங்க. பிள்ளைகளை கை வைத்து செபிங்க. இந்த காவலை ஒருமித்து நாங்கள் செபிக்கிறோம். நீதியின் சூரியன் ஒதுக்கிட்டோம். எந்த சந்திரனும் எந்த சூரியனும் என்னை சேதப்படுத்தாதே. சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசு ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான், சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசு ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். கரங்களை கட்டி துதித்துக் கொண்டிரே, நீயும் கரங்களை கட்டி துதித்துக் கொண்டிரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜா
Hosanna, 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 Hosanna. கட்டுகளை அறுப்பான், கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான், புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பான், கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான், புது பலன் தருவான். நீங்கள் காலங்களை ரசித்து குறித்துக் கொண்டீரே, நீயும் காலங்களை ரசித்து குறித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாய் இயேசுவரே. இன்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாய் இயேசுவரே. பாடு ஹோசன்னா, 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 இன்று ஹோசன்னா, ஹோசன்னா, விஜயசுவரே. பாடு ஹோசன்னா, 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 இன்று ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. Thank you, Lord Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவே, அருமையான இந்த காலவெளியில உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமா அந்த நாளில நீங்க மத்தியில வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு கூட இருந்தீரே, நீ பேசினீரே ராஜா. இசைவாடினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தாவே. அப்பா நீர் காயப்பட்ட கரத்தை நீட்டும் ஆண்டவரே, அந்த தழுவுள்ள கரத்தை நீட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் வழி தப்பி போகக்கூடாது ராஜா. கீழ்ப்படிக்கிற ஆவியை கொடுங்க. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கிற ஆவியை சிறு பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே தாங்க. அவர்களுக்கு அறியாமலே பிசாசு ஆண்டவன் குழந்தைகளை ஆண்டவரே சிதறடிக்காதபடி அவருடைய சிந்தனைகளை ஆத்மா ஆவி துடுவீராக. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வளர்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துக்களாக வளரட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் பிள்ளைகளாக வளரட்டும், கிருபைக்குள்ள வளரட்டும் ராஜாவே. அடுத்த வர சந்ததி அப்பா எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பிசாசுடைய ஆண்டவரே காரியங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, மொபைலுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, டிவிக்கு அடிமையா இருக்கக்கூடாது, நல்ல வேதத்துக்கு அடிமையா இருக்க ஜெபிக்கிற குழந்தைகளா பிள்ளைகளா வளரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரும் சிறியோர்கள் பெரியோர்கள் ஆண்டவரே முதிர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜாவே. எல்லாருடைய மன கவலைகள் மாறட்டும் கர்த்தாவே. எல்லாத்தையும் இறங்கி வைத்து செல்லட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். விசுவாசத்துல வளரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை தாரும் கட்டுகளை உடைப்பீராக ராஜா. ஜெபத்துல வளரட்டும் ஆண்டவரே. அதிகமா ஜெப ஜீவியம் தருவீராக ராஜா. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆயிரம் பிள்ளைகள் மீது ஜெப ஆவியை ஊற்றுங்க. விண்ணப்பிக்கிற ஆவியை ஊற்றுங்க. ஜெபிக்க விடாமல் இருக்கிற தூக்கத்தின் ஆவி, சோம்பேறின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியா இந்த சபை ஜெபிக்கிற சபையாக மாற்றப்பட தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜென்மலின பிரஸ்தாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் விசேஷமாக குடியிருக்கிற ஒவ்வொருவரும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.